அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 2ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 18/12/2023 சஷ்டி திதி பிற்பகல் 3:14 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. மேல் நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் நாளை பின்னிரவு 1:21 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம் நாளை பின்னிரவு 1:21 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, கும்பத்தில் சனி பகவானுடன் சந்திரன், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான் வக்ரமாக, கன்னியில் கேது, துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? சீமந்தம் செய்ய, வியாபார ஒப்பந்தங்கள் பேச, குழந்தைக்கு பெயர் சூட்ட, குழந்தையை தொட்டிலில் விட, புது ஆபரணங்கள் அணிய, கதிரறுக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நாமும் குடையும் ஒன்றுதான். தேவையென்றால் நம்மை தூக்கி பிடிப்பார்கள், தேவை முடிந்தவுடன் ஓரமாக சுருட்டி வைத்து விடுவார்கள். ஆமாங்க, உலகமே அப்படித்தாங்க இருக்குது. நாம் ஏதாவது தேவைப்படுறோம் அப்படின்னா ஓடி வந்து பேசுவாங்க, நம்மளை புகழ்ந்து தள்ளுவாங்க, வேலை முடிஞ்ச உடனே ஓரங்கட்டிட்டு ஓடிடுவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யார் உண்மையானவர்கள், யார் காரியம் சாதிக்க வராங்க, யார் உண்மையிலே நட்பாக இருக்காங்கிறதெல்லாம் புரிந்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சனி பகவானுடன் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு. குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் இருந்துக்கிட்டே வேறு ஏதாவது நாம் கமிஷன் பேஸில் ஏதாவது பண்ணலாமா, அது மூலமாக நமக்கு ஏதாவது கொஞ்சம் வருமானம் வருமா அப்படிங்கிற யோசனைகள் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. 9ஆம் இடத்துக்குள்ளார சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. மார்கழி மாத பலன்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வியாபார உத்தியோக அம்சங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, எண்ணங்கள் அழகாக அமைந்தால் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கடந்து விடலாம். ஆமாங்க, நம்ம எண்ணங்கள், நம்முடைய மனசு அதுதாங்க நம்மளை தீர்மானிக்கிறது. அடுத்தவங்களால் நான் இப்படி ஆயிட்டேன், அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, அவங்களால எனக்கு இவ்வளோ இழப்பு ஏற்பட்டது, அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே ஒரு வகையில் தவறு தாங்க. நாம் நேர்மையாக இருந்து, நாம் தூய்மையாக இருந்து, நம்முடைய இதயத்துக்குள்ளார
நல்ல எண்ணங்களை நிரப்பிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியுங்க. அதனால தாங்க நீங்கள் அடுத்தவங்களை குறை சொல்லிகிட்டு இருக்காமல் நம்மை நாமே சீர்திருத்தி கொள்வோங்கிற சீர்திருத்த சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் எதுவும் கையில் ஒட்ட மாட்டேங்குதேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. நாம் வளர்த்து விட்டவங்கள்லாம் இன்றைக்கி நம்மளை விட ரொம்ப பெருசாக போயின்னு இருக்காங்க. ஆனால் நாம் என்னமோ ஏணி மாதிரி அதே இடத்துலையே நிற்கிறமேங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த சூரியன் இப்போது 8வது வீட்டுக்குள்ளார வந்து மறைஞ்சிருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால தகப்பனாருடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. மற்றபடி சூரியனும் புதனும் ஒன்றா உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பயணங்கள், வெளிநாடு போகிறதுக்கான விசாவுக்கான முயற்சிகள், விசா கிடைக்கிறது, அதெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். பொதுவாகவே இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாகவே இருக்குங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு நல்ல பேர் உண்டுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, இன்னைக்கு சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நம் கைவிட்டு போகும் எதுவும் நமக்கு சொந்தமானது இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தாலே பாதி துன்பம் நம்மை விட்டு விலகி போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க நமக்குன்னு உள்ளது எங்கே போயிட போகுது, கிணத்து தண்ணியை வெள்ளமாக கொண்டுட போகுது, அது எதுவும் கிடையாது. இறைவன் நமக்கு கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத நினைத்து கொண்டு நமக்குன்னு உள்ளது எவ்வளோ காலமானாலும் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். சொத்து பத்து வருமானங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கனவாக இருந்து வந்த சில திட்டங்கள்லாம் நனவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ரொம்ப நாள் ஆசை சொந்த வீடு வாங்கணும்னு, ஏதோ இப்போ தான் முடிஞ்சிருக்குது, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளோட உட்கார்ந்து சில நேரங்களில் அதிக நேரம் பேசுவீங்க. அவங்க மனசில் இருக்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பரஸ்பரம் பாசம் அதிகரித்து கொண்டே போகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. மார்கழி மாதம் பிறந்தாச்சு. சூரியன் 7ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்து உங்களை பார்க்க தொடங்கியிருக்காரு. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் வேலை சுமையும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, ஒரு துன்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், அந்த துன்பத்தை நாம் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் கொடுத்துவிடக்கூடாது என்பதே ஆகும். ஆமாங்க, அதனால தாங்க தான் பெற்ற துன்பம் மற்றொருவருக்கு போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருந்து அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. என்றாலும் இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. வண்டி வாகனத்தில் அதிகமாக வேகமாக போக வேண்டாம்.
பெற்றோருடன் சின்ன சின்னதாக மனத்தாங்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப திணறிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே யோகமானதாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபார உத்தியோக முயற்சிகள்லாம் சுமாராக தான் இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி பயணங்களின் போதும் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. விஐபிகளை பகைச்சிக்க வேண்டாம். குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் சின்ன சின்னதாக அன்பாக மனசு திறந்து சில விஷயங்களை பேசிட்டு போயிடுறது நல்லதுங்க. அதே போல் வெளிவட்டாரத்தில் யாரையும் தாக்கியும் பேச வேண்டாம், தூக்கியும் பேச வேண்டாம். அந்த வகையிலையும் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நாம் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நாம் ஜெயிச்சிடுறோம், நாம் உண்மையாக இருந்துடுறோம். ஆனால் அதே உண்மையை நாம் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கும் போது தான் அது கிடைக்காத போது நாம் தோற்று போகிறோம். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்கக்கிட்ட எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றெல்லாம் பேசாமல் சிரித்தால் சிரித்துவிட்டு பேசினால் பேசிவிட்டு தன் வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அழகு இளமை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகுங்க. ஆனால் அதே நேரத்தில் தொடர்ந்து சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சில நாட்களில் என்னங்க முகமெல்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சிலர் கேட்பாங்க. சில நாட்களில் இன்றைக்கி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சனி பகவானுடைய பார்வை தான். அதே நேரத்தில் சின்ன சின்ன அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மார்கழி மாதம் பிறந்தாச்சு. மார்கழி மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. குறிப்பாக முக்கிய கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்கிறாங்க. பிள்ளைங்களை பகைச்சிக்காதீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி, அதாவது உங்களுக்கு அதிக விவரம் தெரிகிற மாதிரி பேசிக்காதீங்க. அவங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் போய் மாட்டிக்காதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. பங்குதாரர்கள்ட்ட எந்த வம்பு தும்பும் வேண்டாங்க. அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க நட்பு இன்னைக்கு கிடைக்கும். மேலதிகாரிகளும் ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் நீங்களாக மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டாங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உனக்கானவர்கள் என்று எவரையும் நினைக்காதே. இங்கு எல்லோரும் தனக்கானவர்களே. ஆமாங்க, எல்லாருமே ஒரு தன்னலத்தோட ஒரு சுயநலத்தோடு தான் பழகிறாங்க அப்படிங்கிறது போக போக தாங்க உங்களுக்கெல்லாம் புரியுது. வெள்ளை மனசோட வெள்ளேந்தியாக நீங்கள் தாங்க ஆரம்பத்திலே ஏமாந்து போயிடுறீங்க. இப்போ நீங்கள் மாறிக்கிட்டே தாங்க இருக்கீங்க. மார்கழி மாதமும் பிறந்தாச்சுங்க. சூரியனும் நல்ல இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. வீட்டில் சிலதெல்லாம் மாற்றி அமைப்பீங்க. வீட்டில் கூடுதலாக ஒரு அறை அமைக்கிறது, தளம் அமைக்கிறது,
அதெல்லாம் கொஞ்சம் மராமத்து பணிகள் எல்லாமே இந்த மாதம் முழுக்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. யோகாதிபதி சுக்கிரனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவுக்கு குறை எதுவும் இருக்காதுங்க. செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஏதோ ஒரு இடம் இந்த புறநகர் பகுதியிலையாவது வாங்கி போடலாமே அப்படின்னு ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. சரி, ஏதாவது ஒரு முன்பணம் கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வைக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சனி பகவான் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார என்னென்னவோ திட்டங்கள்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு பணங்காசு தான் கைக்கு வர மாட்டேங்குது. காசு பணம் இருக்கிறவங்க அப்படியே இருந்துடுறாங்க. எதுவும் இல்லாத நமக்கு ஏகப்பட்ட சிந்தனை மனசுக்குள்ளார ஓடுது. ஏன் இப்படியெல்லாம் மாறி மாறி இருக்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவதும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்குது. புது வேலையாட்கள், நல்ல வேலையாட்கள் அமைவாங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. எதிர்பார்த்த இடமாற்றம், சம்பள உயர்வு அதெல்லாமே சீக்கிரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை. ஆனால் தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்தி கொள்கிறோம். ஆமாங்க, மனசுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்கள தலைமையில் தூக்கி வச்சுட்டு நீங்கள் ஆடுவீங்க. ஆனால் சரி வரலன்னா அப்படியே ஓரமாக ஒதுங்கி போயிடுவீங்க. இப்போ நிறைய பாடம் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. யாராக இருந்தாலும் ஒரு இடைவெளி விட்டு பழகுவோம், அதுதான் நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லதுங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. மார்கழி மாதம் பிறந்தாச்சு. 2ஆம் இடத்துல இருந்த சூரியன் 3ஆவது வீட்டுக்குள்ளார வந்து நுழைஞ்சிட்டாரு. புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. எதை பேசினாலும் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களே அப்படிங்கிற நிலைமை மாறி என்ன பேசணும், எப்படி பேசணுங்கிற சூட்சுமத்தை இந்த மாதம் முழுக்க நீங்கள் கற்றுப்பீங்க. இன்றைய நாளில் கூட நீங்கள் சமயோஜித புத்தியுடன் பேசி சம்பாதிக்க தொடங்குவீங்க. குடும்ப வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடுங்க. இந்த ஏரியாவில் கடையை திறக்கும்போது நாம் மட்டும்தான் இருந்தோம், இப்போ பார் நம்மளை பார்த்து 10 பேர் வந்து திறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கேங்கிற சின்ன சின்ன மன கஷ்டமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. உங்களை கூப்பிட்டு சில முக்கியமான விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்னைக்கு வந்து சரியாகும். பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வீடுமனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க, அவசரப்படாதீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உருகி நேசி ஆனால் கரைந்து விடாதே, பணிந்து செல் ஆனால் அடிமையாகி விடாதே. ஆரம்பத்தில் சிலரெல்லாம் நீங்கள் உருகி நேசித்த காலமெல்லாம் உண்டுங்க. ஆனால் உங்களை உருக வச்சுட்டு அவங்க ஓரமாக ஒதுங்கிட்டதை நினச்சி சில நேரங்களில் தனிமையே இனிமை தரக்கூடியதுங்கிற தத்துவ பாதையில் பயணித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியில் கடந்த ஒரு மாத காலமாக உட்கார்ந்து உங்களை கோபப்படுத்தி பார்த்த சூரியன் இப்போது 2வது
வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியம், அழகு இனிமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நினச்ச காரியத்தை நினச்ச நேரத்திலேயே முடிக்கிற அளவுக்கு உடம்புலையும் மனசுலேயும் ஒரு தெம்பு வர ஆரம்பிக்கும். அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன முட்டல் முனகல் அதெல்லாம் சரியாகி பரஸ்பரம் ஒரு நட்பு வர ஆரம்பிக்குங்க. குடும்பத்திலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, வண்டி வாகனம் பழசை கொடுத்து புதுசு மாற்றுறது, அதற்கான யோசனைகள், அதற்கான திட்டங்கள் அதெல்லாமே ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. 4ஆம் இடத்துல சந்திரனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. நீங்களும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி வியாபாரம் நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சில முக்கிய பொறுப்புகள் அதெல்லாமே உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பழிவாங்க வேண்டாம். அழுகிய பழங்கள் தானாக விழுந்துவிடும். ஆமாங்க, பெரியவங்க சொல்லக்கூடிய தத்துவத்தை எல்லாம் சின்ன வயசுலேயே பார்த்தவங்க நீங்கள் தாங்க. அதனால தாங்க சில நேரங்களில் நீங்கள் தத்துவமாக பேசுவீங்க, அறிவியல் பூர்வமாக பேசுவீங்க, ஆன்மீகவாதியை போலவும் பேசுவீங்க. அப்படிப்பட்ட பலதரப்பட்ட திறமைகளுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. மார்கழி மாதமும் பிறந்தாச்சு. உங்கள் ராசிக்குள்ளார சூரியன் வந்து உட்கார்ந்தாச்சு. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் வராது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாங்க. இப்போ சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால லேசாக கொஞ்சம் கண்ணெரிச்சல் வரும். உஷ்ண கிரகம் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அடிவயிறு வலிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். இன்றைக்கி கூட சில முயற்சிகள் பலிதமாகும். வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கு அதிகாரியை போய் பார்க்குறதா இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிளான் அப்ரூவலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கலாம், அதுவும் அப்ரூவல் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளால் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்க ஆரம்பிக்குங்க. ஏற்கனவே மகளுக்கு கல்யாண விஷயமாக ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. மார்கழி மாதம் வந்துடுச்சேன்னு யோசிக்க வேண்டாம், தொடர்ந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன முரண்பாடுகள் அதிகாரிகளோட கூட வேலை பார்க்குறவங்களோட கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம்